Hi friends, இன்னைக்கு நம்ம நியூரோ ஏரோபிக்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூரோ ஏரோபிக்ஸ் அப்படிங்கிறதுனா நியூரான், அதாவது நம்மளோட பிரெயினோட செல்ஸும் ஏரோபிக்ஸ்னா எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தெரியற விஷயம் தான், ரைட்டா? ஸோ இந்த நியூரோ ஏரோபிக்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா சப்போஸ் நீங்க வந்து ரைட் ஹேண்டட் பர்சன், ரைட் ஹேண்டால தான் எல்லாத்தையும் எடுத்து பண்றீங்க அப்படிங்கிறதுனா இப்போ கொஞ்சம் மாற்றி லெஃப்ட் ஹேண்டால பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காஃபி கப் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுனா லெஃப்ட் ஹேண்டால எடுங்க. இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் டம்ளர் எடுக்கிறீங்க, அது கையால் எடுங்க. இல்லை உங்களோட செல்ஃபோனை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டால நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏதோ ஒன்று உங்களோட டாமினன்ட் ஹேண்ட் எது இருக்கோ அதை தாண்டி வேற ஹேண்டை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லா சென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா சென்சஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோமே. நம்ம யூஸ்வலாக நம்ம எந்த பாஷையில் இப்போ கேட்போம்? நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில் தானே நம்ம கேட்போம். ஸோ தெரியாத ஒரு பாஷையில் நீங்கள் காதில் நீங்கள் அந்த மியூசிக்கை கேளுங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி அப்படிங்கிறதுனா, உங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகி என்ன பாட்டு, என்ன ஒரு என்ன அதில் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி உணவு. ஸோ எப்போதுமே எனக்கு இதுதான் பிடிக்கும், இவ்வளோதான் எனக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிறது நம்மளே ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல் கொஞ்சம் மற்ற ஒரு கியூசின்ஸ் இருக்கலாம், மற்ற டேஸ்ட்ஸ் இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ்வலாக ஆர்டர் பண்ணாத ஏதாவது ஒரு வித்தியாசமானது நம்ம நாக்குக்கு அந்த டேஸ்ட்டை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா, யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரே விஷயங்கிறது ஒரே பார்ட் ஆஃப் த பிரெயின் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். மீதி பிரெயின் பார்ட் வந்து ஆக்டிவாக இல்லாததுனால அது வந்து அழிவு வேகமாக ஆகிடும். ஸோ இந்த மென்டல் டிக்ளைன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறதுனா, நம்ம வீட்டுக்கு ஒரே ரூட்டாக தான் நம்ம போவோம் இல்லையா? எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு ஆட்டோ மோடு மாதிரி எங்கேயும் நிறுத்த மாட்டோம், ஏறினோமா அதே டவரில் அவ்வளோதான் வந்துடுவோம் அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 2-3 வழியாக நீங்கள் போயிட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக பிரெயின் டிக்ளைன் ஆகலை அப்படிங்கிறதுனா நம்ம நிறைய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸை தள்ளி வைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி